வணக்கம் நேர்களே, இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், டிஜிட்டல் கோல்டு எங்களுக்கு கீழே வராது. எங்ககிட்ட வந்து அதை வாங்கிட்டு அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு எங்ககிட்ட வந்து சொல்லாதீங்க. அதுக்கு இப்போதைய சுச்சுவேஷன்ல ரூல்ஸே எதுவுமே கிடையாது அப்படின்னு செபி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆன் த அதர் சைட், இந்த டிஜிட்டல் கோல்டு சேல் பண்றவங்களோட சைட்ல எப்படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ரூல்ஸ் போடுங்க. ரூல்ஸ் கிடையாதுன்னு சொல்லாதீங்க. நீங்களும் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி தானே, அப்போ ரூல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சைடு இருந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஸோ அவங்க ப்ரெஷர் கொடுத்தும் செபி அதுக்கான ரூல் போடலை அப்படின்னா நாங்கள் அதை கவர்மெண்ட்டுக்கிட்ட எடுத்துட்டு போய் இந்த டிஜிட்டல் கோல்டுக்கு ஒரு ரூல் கொண்டு வந்தே தீருவோம் அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் கோல்டு தரப்புல இருந்து, அதாவது டிஜிட்டல் கோல்டு விற்கக்கூடிய நிறுவனங்கள் தரப்புல இருந்து ஸ்ட்ராங்கா இருந்ததை பல செய்திகள்ல நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ டிஜிட்டல் கோல்டு பத்தின புது விளக்கத்தையும் செபி கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் கோல்டு ஆத்தரைஸ் பண்ணுங்க, ஏதாவது பிரச்சனைனா நீங்க பொறுப்பெடுத்து எங்களுக்கு அதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி இந்த டிஜிட்டல் கோல்டு தரப்பு நிறுவனங்கள் எல்லாம் செபி கிட்ட போனாங்க இல்லையா? சோ செபி அதுக்கு இப்ப என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் சொல்றேன், இது எங்களுடைய வரம்புக்குள்ள வராது, எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு செபியோட தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து எங்களால் ஒழுங்குமுறைப்படுத்த முடியாது. மியூச்சுவல் ஃபண்ட் வழங்கக்கூடிய அந்த கோல்டு இடிஎஃப் இல்லைனா ட்ரேடபிள் கோல்டு செக்யூரிட்டிஸ் மட்டும்தான் செபியோட கட்டுப்பாட்டில் இருக்கு. அதில் மட்டும்தான் நாங்கள் கவனத்தை செலுத்துவோம். நீங்கள் பாட்டுக்கு இந்த டிஜிட்டல் கோல்டு மாதிரியான விஷயங்களை போய் வாங்கிட்டு அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு எங்ககிட்ட வந்து நின்னீங்கன்னா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு டிராஃப்ட் ஃப்ரேம் ஒர்க் கூட கிடையாது. அதுக்கான சட்ட திட்டங்கள் அப்படிங்கிறத நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு, நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அப்படி ஒரு எந்த விதிமுறையும் நாங்கள் உருவாக்கவில்லை அப்படிங்கிறத செபி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அடுத்த கட்டமாக என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த டிஜிட்டல் கோல்டு நிறுவனங்கள்லாம் என்ன பண்ண முடியும்? ஸோ ஏற்கனவே செபி நீங்கள் எங்களுக்கு ரூல் போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க, இப்போ அவங்களும் முடியாதுன்ட்டாங்க. அடுத்தது அவங்க கவர்மெண்ட் கிட்ட தான் போய் ஆகணும். ஸோ நிதியமைச்சர் கிட்ட போய் தான் இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ரூல் தேவை, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அடுத்தது கவர்மெண்ட் கிட்ட இந்த டிஜிட்டல் கோல்டு நிறுவனங்கள் தரப்புல இருந்து போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் அப்படியே நீங்க போனீங்க அப்படின்னாலும் நீங்க அதுல வாங்கக்கூடிய கோல்டுக்கு ஜிஎஸ்டி இருக்கு, கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இருக்கு, ஒரு வருஷத்துக்குள்ள வித்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் டாக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அது ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க பாட்டுக்கு அமைதியா கோல்டு பிசிக்கல் கோல்டாவே வாங்கிடலாம்ல அப்படின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் லாஸ்ட் செப்டம்பர் மந்த் இப்போ நவம்பர், செப்டம்பர் மாதம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1410 கோடி ரூபாய்க்கு டிஜிட்டல் கோல்டை இந்தியர்கள் வாங்கியிருக்காங்க. 1410 crores ஒரு மாசத்துல டிஜிட்டல் கோல்டா மட்டும் வாங்கியிருக்காங்க. இந்த பிசிக்கல் கோல்டு இடிஎஃப் எல்லாம் கிடையாது, வெறும் டிஜிட்டல் கோல்டா மட்டுமே வாங்கியிருக்காங்க. ஸோ செபி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே 61% விழுந்திருக்கு. ஏறக்குறைய 550 கோடி ரூபாய்க்கு தான் அக்டோபர் மாசத்துல வாங்கியிருக்காங்க. ஸோ செப்டம்பர்ல 1410 crores, அக்டோபர்ல 550 கோடி. பட் ஸ்டில் இதுல என்ன சந்தேகம்னா, இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் 550 கோடி ரூபாயை ஒரு சிலர் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நாம கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ செபி இவ்வளவு தூரம் தெளிவாக சொல்லியிருக்காங்க டிஜிட்டல் கோல்டு பத்தி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த நியூஸ், 2011 இருந்து ஜப்பான் வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸை வச்சு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது. அதாவது 2011 ஃபுகுஷிமா அணு விபத்து நடந்தது இல்லையா, அந்த எர்த்குவேக் வந்து அதனால சுனாமி வந்து ஜப்பான்ல இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணாங்க. இனிமேல் அணுமின் நிலையம் நாங்கள் யூஸ் பண்றது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ ஆஃப்டர் 14 years ஜப்பான் வந்து மறுபடியும் அணுசக்தியை நோக்கி திரும்புறாங்க. அது மட்டும் இல்லாம உலகில் இருக்கக்கூடிய, அதாவது உலகினுடைய மிகப்பெரிய அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடிய காஷிவசாக்கி அப்படின்ற அணுமின் நிலையத்தை மறுபடியும் நாங்க திறக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையமே, அதாவது உலகினுடைய மிகப்பெரிய அணுமின் நிலையம்னு சொல்லக்கூடிய இந்த காஷிவசாக்கி அணுமின் நிலையமே 2011 நடந்த ஃபுகுஷிமா அணு உலை விபத்தை தொடர்ந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தெரிஞ்சதுனால, அதாவது அந்த சுனாமி தாக்கம் வந்தது இல்லையா, சுனாமி வந்தது 2011. ஸோ அதனால அந்த 3 ரியாக்டரும் வெடிச்சதுனால கதிர்வீச்சு பரவி ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான் வந்து அணுமின் உற்பத்தி மூலமா நாங்க இந்த பவர் அப்படிங்கறத எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா கடந்த 10 ஆண்டுகள்ல ஜப்பான் வந்து புதிய பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் நாங்க கொண்டு வந்திருக்கோம். அதை வச்சு அணுமின் நிலையங்களை எப்படி கட்டணும், எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் விஷயங்கள்லாம் எப்படி அதை கையாளணும் அப்படின்ற மாதிரியானதுக்கெல்லாம் நிறைய எஸ்ஓபிஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கோம்.
ஸோ இனிமேல் அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா எங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும் அப்படின்னு ஜப்பான் நம்புது. ஆனால் இதுக்கான இறுதி அனுமதி அப்படிங்கிறது வந்து ஜப்பானுடைய நியூக்ளியர் ரெகுலேஷன் அத்தாரிட்டி கிட்ட இருந்து தான் வரணும். ஜப்பான் ஏன் இப்போ இதை மறுபடியும் செய்யறாங்க? அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் எரிபொருள் பற்றாக்குறை இருக்கு. ஜப்பான் வந்து ஒரு ரிசோர்ஸ் புவர் நாடு, அதாவது அது தன்னுடைய எனர்ஜியை பெரும்பாலும் வெளிநாட்டிலிருந்து தான் இறக்குமதி செய்ய வேண்டி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல எங்களுக்கு தேவையானதை நாங்களே உற்பத்தி செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜப்பான் நம்புது. மூணாவது, பாரிஸ் சுற்றுச்சூழல் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி கார்பன் எமிஷன்ஸை குறைக்க ஜப்பான் அணுசக்தியை மீண்டும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. அதை செஞ்சா மட்டும்தான் எங்களுடைய கார்பன் எமிஷன்ஸை எங்களால குறைக்க முடியும். ஸோ அகைன் பேக் டு ஸ்கொயர் ஒன். 14 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எப்படி அணு உலைகளை யூஸ் பண்ணி பவர் ஜெனரேட் பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி மறுபடியும் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஜப்பான் சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த அப்ரூவல். அடுத்தது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். துபாயில 55 அடுக்கு டவர் ஒன்று கட்ட போறாங்க. அந்த டவருக்கு பேர் வந்து ஷாருக் டவர். ஷாருக் கான் இருக்கார் இல்லையா, அவர் பேர் தான் ஷாருக் டவர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து டொனாபே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து கட்டுறாங்க. ஸோ இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நடிகர் பேர்ல வரக்கூடிய ஒரு கமர்ஷியல் டவர் இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டவருடைய கட்டப்படக்கூடிய ஸ்கொயர் ஃபீட் அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட், அதாவது 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல கட்டுறாங்க. இது ஒரு ஏ கிரேட் டவர் அப்படின்னு சொல்றாங்க. 2029 தான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல நீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு வீட்டோட விலை அதுல வந்து 4 crore இருந்து தொடங்குது. துபாயில 4 கோடி ரூபாயில இருந்து தொடங்குது. இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 20% நீங்க டவுன் பேமெண்ட் பே பண்ணணும். அது போக ஹேண்ட் ஓவர் ஆகிற வரைக்கும், வீட்டை கட்டி உங்க கையில கொடுக்குற வரைக்கும் 1% அதாவது டோட்டல் ப்ராப்பர்ட்டியோட விலையில 1% நீங்க மாசம் ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் கட்டிக்கிட்டே இருக்கணும். இதை வாங்கும்போது, இதுல நீங்க வீடு வாங்கும்போது 10 வருஷத்துக்கு கோல்டன் விசாவையும் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கமர்ஷியல் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் 460 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 11,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோபுரத்தோட இன்னொரு அட்ராக்ஷன் என்ன அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, ஷாருக் கான் வந்து அவருடைய ஐகானிக் போஸ் இருக்கு இல்லையா, கையை விரிச்சிட்டு நிற்கிற அந்த போஸ் என்ட்ரன்ஸ்லேயே வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக இதில் வந்து ஸ்கை பூல் இருக்கு, ஹெலிபேட் இருக்கு, வேலட் சர்வீசஸ் இருக்கு, பிஸ்னஸ் லாஞ்சஸ் இருக்குன்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் ஏன் வந்து ஷாருக் கானோடைய பேர் இதில் வைக்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு கமர்ஷியல் விஷயம் அப்படின்னு பார்த்தா கூட ஷாருக்குடைய 33 வருட பயணத்தை குறிக்கக்கூடிய வகையில் இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. பட் ஷாருக் சேஸ் he is very happy about it. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எந்தெந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.